நம்ம சேனல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிறிஸ்பி பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 200 கிராம் அளவுக்கு பேபிகார்னை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நறுக்கின பூண்டு, 2 ஸ்பூன் நறுக்கின வெங்காயத்தாள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சோயா சாஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கார்னை ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணியை கலந்துக்கோங்க. இப்போ இந்த அளவு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பேனில் தண்ணி சுட வச்சுருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்ன் அதில் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பிளான்ச் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இப்போ நம்ம பேபிகார்னை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பேபிகார்னையும் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பூண்டை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபிகார்ன் அதை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் லாஸ்ட்டாக தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி இறக்கிடுங்க. அவ்வளோதான், கிறிஸ்பி பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.